அதிமுகலையும் சரி திமுகலையும் விவரம் அறிந்தவங்களும் சரி கேளுங்க. 2001 இந்த அம்மா ஒரு மோசமான தோல்விக்கு பிறகு ஆட்சிக்கு வருது. உன் எதிரியை தூக்கி உள்ள வச்சுட்டு குருவாயூரப்பனுக்கு யானையை பரிசாக கொடு என்று அவன் ஜோசிகாரன் சொல்லியிருக்கான். இந்த பக்கம் கருணாநிதி நைட் அரசு இந்த அம்மா போய் அங்கே யானையை பரிசாக கொடுத்துட்டு இருக்கு. சோர்ந்து போய் உட்காரவில்லை கருணாநிதி. அந்த சம்பவத்தை வைத்து திமுகவை உயிர்ப்பிக்க பயன்படுத்திக் கொள்கிறார். அது ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துதா? கருணாநிதி கைதை கண்டித்து கடற்கரையில் ஊர்வலம், பிரம்மாண்டமான ஊர்வலம், மாஸ் ரேலி. இந்த அம்மா ஊர்வலத்தில் எவன் போறானோ உள்ள பூந்து அட்டிங்கடான்னு சொல்லிட்டு அயோத்திக்கு போகும் வீரமணி இறக்கி விடுறாங்க. அந்த அயோத்திக்கு போக வழியா ஊர்வலம் போகும்போது உள்ள பூந்து அட்டி பிரஸ் இசுன்னு எல்லாருக்கும் அட்டி. வெறும் கல்லுகளை கொண்டு அட்டி இல்ல, கத்தி கித்தி எடுத்துட்டு வெட்டு. 5 வருஷம் படாத பாடுபடுத்திருச்சு திமுகவை. அடுத்ததாக கஞ்சி தொட்டி திறந்தார்கள். நெசவாளர்கள்லாம் கவலைப்படுறாங்கன்ட்டு. அது கஞ்சி தொட்டினா நீங்க இந்த இருக்குன்னு இப்ப இங்க கஞ்சி வாங்கி குடிக்கலாம். அது அரசுக்கு அவமானம், புரியுதா? சோத்துக்கு இல்லாம ஒரு எதிர்கட்சி இலவச கஞ்சியை மக்களுக்கு வழங்குதுன்ட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. நேரம் டிஜி ரிட்டையர் ஆயிருப்பார். சூரிய பிரசாத்னு ஒரு டிஜி அப்போ மதுரை கமிஷனர் இருந்தார். என்ன பண்ணியோ தெரியாது, ஒருத்தங்க இருக்கக்கூடாது. இந்த இறந்து காலம் சென்ற தா கிருஷ்ணனுக்குலாம் அட்டி. இந்த பக்கம் ஆட்சியை கண்டிச்சு இவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க. அதிமுக சார்பில் எதிர்க்க உண்ணும் விரதம். இந்த உண்ணும் விரதம்ன்றது அறிமுகப்படுத்தினே அதிமுக. லிட்டரலாப்பா எதிர்க்க உட்காந்து பிரியாணி சிக்கன் எல்லாம் கடிச்சு வீடியோ போடுவாங்கப்பா.